2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் எகிப்து மற்றும் ரோமுடன் வணிக உறவுகளை கொண்டிருந்தனர். தமிழக வணிகர்கள் கருப்பு மிளகு, முத்துக்கள், துணிகள் போன்ற பல்வேறு மதிப்புமிக்க பொருட்களை ஏற்றுமதி செய்து உலகளாவிய வர்த்தகத்தில் முக்கிய பங்காற்றினர். இந்த வர்த்தக நெட்வொர்க் தமிழகத்தின் பொருளாதாரத்திலும் கலாச்சார தொடர்புகளிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த வீடியோவில் அந்த வர்த்தக பிணைப்புக்கான ஆதாரங்களை ஆராய்ந்து அதன் மூலம் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். தமிழர் பரந்த கடலோர வர்த்தக நெட்வொர்க்கின் ஒரு பகுதியாக இருந்தனர். தமிழர்களுக்கு எகிப்தில் உள்ள வர்த்தக தொடர்புக்கு மிக முக்கியமான ஆதாரம் பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்தியன் சி என்ற கிரேக்க நூலில் காணப்படுகிறது. 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த ஆவணம் தமிழகத்திலிருந்து அரபிக்கடல் அதாவது சிகப்பு கடல் வழியாக எகிப்தின் பெண்டிக் மற்றும் மயோஸ் ஹார்மோஸ் போன்ற துறைமுகங்களுக்கு சென்ற வணிக பாதைகள் மற்றும் வணிகர்களை பற்றிய குறிப்பு அந்நூலில் இருக்கிறது. எகிப்தில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகள் இந்த தகவல்களை உறுதிப்படுத்துகின்றன. பிரென்கி என்ற சிவப்பு கடல் துறைமுகத்தில் கருப்பு மிளகு, தேக்கு மர பொருட்கள், முத்துக்கள், தமிழர் பானைகள் போன்ற தமிழகத்தைச் சேர்ந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கருப்பு மிளகு எகிப்தில் மருத்துவ பயன்பாடுகளுக்கும் சமையலுக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது போன்ற பொருட்கள் அந்நாடுகளில் அதிக மதிப்பு கொண்டதாக இருந்துள்ளது. தமிழர் நூல்கள் அதாவது சங்க இலக்கியங்கள் இந்த வர்த்தகத்தை குறிப்பிடுகின்றன. இது மேலும் வலு சேர்க்கும் வகையாக அமைந்துள்ளது. புறநானூறு மற்றும் அகநானூறு போன்ற இலக்கியங்களில் யவனர்கள் அதாவது அந்நிய வணிகர்கள் தமிழகம் வந்து வியாபாரம் செய்ததை குறிக்கின்றன. யவனர் என்ற வார்த்தை பெரும்பாலும் கிரேக்கர்களையும் ரோமர்களையும் குறிக்க பயன்பட்டது. எகிப்திய வணிகர்களையும் அவ்வாறாக குறிப்பிட்டிருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்களால் கருதப்படுகின்றது.